பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? தேங்க்யூ. ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு வினோ ஸ்க்ரீன் லைஃப். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக வீடியோவில் பார்த்துருப்பீங்க பேபி எப்படி ரசித்து இந்த டிஷ் சாப்பிட்டாருன்னு. இது ஒரு ஸ்நாக் தான், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே டைமில் அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் ஐட்டம் தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாமா எடுத்திருக்கேன் நான். பீனட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் எடுத்து நல்லா வறுத்துட்டு, கூடவே ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் சீட்லெஸ் பேரிச்சம்பழம், அப்படி இல்லைன்னா சீட் இருந்ததுன்னா சீட் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடுங்க. ரொம்ப பவுட்ரு பண்ண வேண்டாம், கொஞ்சம் குறுகுறுப்பாக இருக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அதாவது இப்போ நம்ம அதை உருண்டை பிடிச்சோன்னா அந்த உருண்டை வந்து கையில் பிடிபடுது. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த மிக்ஸ் கூட நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசுநெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இன்னும் சாக்லேட் வந்து நல்லா டைட் ஆகணும், அதே மாதிரி நல்லா அரோமாவும் இருக்கும், இன்க்ளூடிங் நம்மளுக்கு ஹெல்த்தி கூட. ஸோ இதை வந்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் மோல்டில் ஹார்ட் இன் ஷேப் மோல்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கிறேன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. இதுக்கு இடையில் நான் வந்துட்டு ரெஃப்ரிஜரேட் ஆகிற இந்த டைமுக்குள்ளே வந்துட்டு ஒயிட் சாக்லேட் எடுத்துருக்கேன். நீங்கள் டார்க் சாக்லேட் இருந்தால் கூட டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அவனில் வச்சுட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டு நெய் போட்டு எடுத்துடுறேன். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். டபுள் பாயிலிங் மெத்தடும் பண்ணிக்கலாம். வீட்டில் ஹாட் வாட்டர் வச்சு அது மேலே பவுல் வச்சு சாக்லேட் போட்டு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சாக்லேட் மோல்டில் இருக்கிற அந்த நட்ஸ் பர்ஃபியை எடுத்துகிட்டு இந்த ஒயிட் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து அழகாக வச்சிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும், டீமோல்ட் பண்ணது எவ்வளோ அழகாக ஹார்ட் இன் ஷேப்பில் வந்திருக்குன்னு. ரொம்ப சத்து, எல்லா விதமான நட்ஸும் போட்டிருக்கனால வீட்டில் குழந்தைங்க சாப்பிட்ல அப்படின்னா கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. என் பேபியுமே பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் தொடவே மாட்டார், பட் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாரு. அந்த கிளிப்பிங்ஸ் தான் வீடியோ முதல்ல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி நான் வந்துட்டு ஒயிட் சாக்லேட் மிக்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சிடுறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் சாக்லேட்டு. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரொம்ப ஹெல்தி, அதே டைமில் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பூஸ்டராகவும் இருக்கும். பாய். நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? எப்படி இருக்கு? தேங்க்யூ.